ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான அருமையான சிம்பிளான மக்கன்னா ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இந்த மக்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இது தாமரை விதைன்னு இந்த மக்கன்னா டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். ஸ்கின்னுக்கு ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம் இல்லாமையே இருக்கும். வாங்க இந்த சிம்பிளான மக்கன்னா ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மக்கன்னா ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா கொஞ்சம் உருகி வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மக்கன்னா போட்டுக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு மக்கன்னா எடுத்து வச்சுருக்கிறேன். கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 75 கிராம்ஸ் மக்கன்னா போட்டுக்கலாம். ஒரு மக்கன்னா எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். நமத்தா மாதிரி இருக்கும். இப்போ உடையவே உடையாது. நம்ம நல்லா வறுத்துட்டா அப்புறம் உடையும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அடுப்பை சிம்லேயோ இல்லை ஹை ஸ்பீட்லேயோ வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. தீயை விடாமல் வறுத்துக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு ஆற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. பாருங்கள், 10லேருந்து 15 மினிட்ஸ் வறுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பீஸ் எடுத்து உடச்சி பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்ட்டு ஆனதும் இப்போ ஒரே ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம உப்பு காரம் எல்லாம் போய் இந்த மக்கனால போய் பிடிக்கிறதுக்கு தான் இந்த பட்டர் மறுபடியும் போடுறோம். பட்டர் போடும்போது கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு வேணும்னா கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கம்மியாகவே கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த ஹீட்லேயே இந்த உப்பு காரம் எல்லாம் மக்கன்னால போய் நல்லா பிடிச்சி சூப்பரான மக்கன்னா ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி. வாங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா முறுமுறுன்ட்டு நல்ல மக்கன்னா ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மக்கன்னா நிறைய பேருக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது. மக்கன்னாவே என்னன்னு தெரியாது. இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செய்வீங்க. இப்போ இதை செஞ்சுட்டு இந்த மக்கன்னாவை ஒரு ஏர் டைட் பாட்டிலில் இல்லை டப்பாவில் எதுலையாவது போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு வாரம் ஆனாலும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதே போல் இந்த ஹெல்த்தியான மக்கன்னாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.